Good morning, boys. Today we discuss about 11th Computer Science, Unit 1, Chapter 3, Computer Organization. After we learning that chapter, that is computer organization, to know about the organization of computer. What is the organization and components of your computer, and then what is processor and their characteristics. To know the importance of your memories, secondary storage devices. After we learning this chapter, you learn that the organization of your computer. Okay. First we discuss what is computer organization. That is, organization is a combination of hardware and software. It is a combination, deals with the hardware contents and software contents of your computer. So third chapter pathinga appadinamna computer organization. Organization arranging the hardwares to the computer. Computer is not a single device. It is a multiple devices arranging in a order. சரியா? அத பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். So பார்க்கலாங்களா? So first பாத்தீங்க அப்படின்னா introduction. Computer organization deals with the hardware components of your computer system. It is a hardware. பொதுவா கம்ப்யூட்டர்ல ரெண்டு இருக்கு. ஒன்னு ஹார்ட்வேர்னு இருக்கு, இன்னொன்னு சாஃப்ட்வேர்னு இருக்கு. ஹார்ட்வேர் physically we seen and touched is called as a hardware to the computer. எதெல்லாம் நம்ம பார்க்கறோமோ, கண்ணால பார்த்து தொடறோமோ கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதுல அதெல்லாம் ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்யூட்டர்ல கீபோர்டை நம்ம தொட முடியும், மவுஸ் அண்ட் மானிட்டர், CPU, வயர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பீக்கர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னம்னா which is deals with the programs, இல்லையா, commands given to the computer. கம்ப்யூட்டருக்கு நாம கொடுக்கக்கூடிய கமாண்ட்ஸ் எல்லாம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம், ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் அதுக்கு வந்து என்னன்னு சொல்றோம், ஆப் அப்படின்னு சொல்றோம்ல, இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது. ஸோ த கம்ப்யூட்டர் அப்படிங்கும்பொழுது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பினன்ட்ஸ் தான் சேர்ந்தது. அதுல ஹார்ட்வேர் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அரேஞ்சிங் த கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் எ சிங்கிள் டிவைஸ். ஒரு டேபிள், ஒரு சேர் மாதிரி ஒரு சிங்கிள் மெஷின் கிடையாது, டிவைஸ் கிடையாது. அது 2-3 டிவைஸ் சேர்ந்த காம்பினேஷனா தான் நமக்கு கிடைக்கும். So computer organization deals with the hardware components of your computer system. It includes input output devices, the central processing unit, storage devices and primary memory. அதாவது அதுல என்னென்ன இருக்குன்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும். அதாவது கீபோர்டு இருக்கும், மவுஸ் இருக்கும், மானிட்டர்ஸ் இருக்கும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும், அது ஒரு ஹார்ட்வேர் தான். அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும். அதாவது ஸ்டோரேஜ் டிவைஸ், மெமரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா டிவிடிஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிரைமரி மெமரி, ரேம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னம்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ காம்பனன்ட்ஸ். இட் கன்சர்ன்ட் வித் ஹவ் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் யர் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ஆப்ரேட். இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் எப்படி ஹார்ட்வேர்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுது. ஸோ இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் என்ன சொல்றதுன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன். ஹவ் வி அரேஞ்ச் த ஹார்ட்வேர்ஸ் டு தி கம்ப்யூட்டர்ஸ்ல எப்படி நம்ம ஹார்ட்வேர்ஸை அரேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது. இட் ஆல்சோ டீல்ஸ் வித் ஹவ் தே ஆர் இன்டர்கனெக்டட் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ஆர்கிடெக்சரல் ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது அரேஞ்ச் பண்றதுக்கு இது எப்படி டீல் பண்றோம், அதாவது என்னென்ன இதை யூஸ் பண்றோம், ஹார்ட்வேர்ஸை யூஸ் பண்றோம், அதுதான் ஆர்கனைசேஷன். த டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் லுக்ஸ் சிமிலர் டு டேர்ம் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். ஆர்கனைசேஷனும் ஆர்கிடெக்சரும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது ஒன்று கிடையாது. பட் த கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் டீல்ஸ் வித் த engineering consideration involved in designing a computer. On the other hand, computer organization deals with the hardware components that are transparent to the programmer. அதாவது கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எதை டீல் பண்ணுது, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். என்னென்ன நம்மகிட்ட கீபோர்டு, மவுஸ், மானிட்டர், CPU இதெல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்றோம்ன்ற ப்ரோக்ராமருக்கு சொல்றது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட் அப்படிங்கிறது உள்ள எப்படி மாதிரியான டிசைனிங் நம்ம பண்றோம், எப்படி இன்ஜினியரிங் கன்சிடரேஷன் இன்வால்வ் இன் டிசைனிங் a கம்ப்யூட்டர். அதாவது ஒரு கம்ப்யூட்டரை வடிவமைக்கிறதுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு
உங்களுக்கு தேவைப்படுகிறது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரியான ஹார்ட்வேர் நமக்கு தேவை, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படாது. ஸோ அதே சினிமா இது எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மானிட்டர்ஸ் வந்து ஸ்பெஷலாக வேணும். நார்மல் ஹவுஸ் ஹோல்டு அப்படின்னும் பொழுது நார்மலான மானிட்டர்ஸ் இருக்கணும். ஸோ இது மாதிரி தேவைப்படக்கூடிய அந்த இதை வந்து ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்ஜினியரிங் கன்சிடரேஷனை கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்ட் அப்படின்னுவாங்க. அதுவே அந்த இது இருக்கு இல்லையா, இன்புட் அண்ட் அவுட்புட் எல்லாம் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதுதான் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னுவோம். மைக்ரோ ப்ராசஸ், ஏன்னா அங்கே தான் வேலையே நடக்கக்கூடியது. ஒரு இன்புட் யூனிட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவுட்புட் யூனிட் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கீபோர்டு இன்புட் வாங்குறதுக்கு, மானிட்டர் அவுட்புட்டில் கொடுக்கறதுக்கு. பட் இந்த CPU தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கொஷினுக்கான ஆன்சர் அங்கே தான் ப்ராசஸ் பண்ணுது. The CPU is the major component of a computer which performs all tasks. This is realized by microprocessor. அது எது வழியா செய்யுது அப்படின்னா microprocessor வழியா தான் செய்யுது. Which is an integrated circuits. Microprocessor were introduced in early 1970s. 1970ஸ்லயே microprocessor introduce பண்ணிட்டாங்க. The first general purpose microprocessor 4004 அப்படிங்கிறது தான் first general purpose microprocessor developed in Intel Incorporation. ஸோ இன்டெல் கம்பெனி தான் முதல்ல ஒரு மைக்ரோ ப்ராசஸரை அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ 4004 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது தான் CPU, சரிங்களா. அதான் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் உள்ள இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மேஜர் சர்க்கியூட். த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் எ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப். மைக்ரோ ப்ராசஸருங்கிறது என்னது? ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் ஒரு சிப், ஒரு சிம் கார்டு மாதிரி ஒரு சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த சிப். இட் இஸ் டிரைவன் பை கிளாக் pulses. It accepts input as binary data and after processing it provides the output as per the instruction stored in the memory. A block diagram of a microprocessor based in a system. பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க input பாத்தீங்க அப்படின்னா it accepts input. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை பைனரி டேட்டாவா கன்வெர்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் மைக்ரோப்ராசஸர் என்ன பண்ணுது? ப்ராசஸ் பண்ணுது. நீங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கீங்களோ, ஸ்டோர் பண்ண சொல்றீங்களா, கால்குலேட் பண்ண சொல்றீங்களா, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஒர்க் பண்ணிட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த என்ன எப்படி இன்ஸ்ட்ரக்ஷனில் அதை டிஸ்பிளே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோமோ அதில் வந்து நமக்கு அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணி காமிக்குது, சரிங்களா. இதுதான் மைக்ரோ ப்ராசஸரோட வேலை. ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரோக்ராமபிள் மல்டி பர்பஸ் சிலிகான் சிப் அப்படிங்கிறது ஒரு சிம் கார்டு மாதிரி இருக்கிறது. தட் இஸ் CPU. அதுதான் ரொம்ப மதர் போர்டுன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து CPUல ரொம்ப இம்பார்ட்டன்ட். த மைக்ரோ ப்ராசஸர் இஸ் மேட் அப் ஆஃப் 3 மெயின் யூனிட்ஸ். மைக்ரோ ப்ராசஸருக்குள்ளார என்ன யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னா 3 மெயின் யூனிட்ஸ் இருக்கா. என்ன யூனிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ALU அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் அரித்மெட்டிக் ஒர்க்ஸ், அதாவது என்னென்ன அரித்மெட்டிக் ஒர்க்ஸ்ங்கிறது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படிங்கிற அரித்மெட்டிக் ஒர்க் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது எஸ் ஆர் நோ அப்படிங்கிற மாதிரியான, கரெக்ட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரியான லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்மளுடைய இதில் ALUல தான் நமக்கு ஒர்க் ஆகுது, சரிங்களா. பாருங்க, டு பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சரிங்களா. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் யூனிட். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட். ஃபர்ஸ்ட் ஒன் ALU, செகண்ட் ஒன் கண்ட்ரோல் யூனிட். டு கண்ட்ரோல் ஓவரால் த ஆபரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர் த்ரூ சிக்னல்ஸ். எல்லா யூனிட்டையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கண்ட்ரோல் யூனிட். நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர்ஸ், இன்டர்னல் மெமரி. தே ஆர் த யூஸ் டு ஹோல்ட் த இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டேட்டா ஃபார் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த ப்ராசஸர். ஸோ ரெஜிஸ்டர்ங்கிறது ஒரு இன்டர்னல் மெமரி. இட் இஸ் எ டெம்பரரி மெமரி ரெஜிஸ்டர், பட் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம எங்க கொண்டு போய் வைக்க சொல்றோமோ அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஸோ ஒரு மைக்ரோ ப்ராசஸருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், குணநலன்கள் என்ன அப்படிங்கிறாங்க. எ மைக்ரோ ப்ராசஸர் பர்ஃபார்ம்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். மைக்ரோ ப்ராசஸருக்கு 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க். கிளாக் ஸ்பீடு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் வேர்ட் சைஸ்
அப்படிங்கிறது. ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட 3 குணம். ஒன்று வந்து கிளாக் ஸ்பீடு. கிளாக் ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல எப்படி ஸ்டோர் பண்ணுது, எவ்வளோ செகண்டில் ஸ்டோர் பண்ணுறது தான் கிளாக் ஸ்பீட். அங்கே ஒரு இன்டர்னல் கிளாக் ஒன்று இருக்கும், அதுதான் வந்து அதை கால்குலேட் பண்ணும். ஸோ கிளாக் ஸ்பீட், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அண்ட் வேர்ட் சைஸ் அப்படிங்கிறது. ஸோ கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது எவ்ரி மைக்ரோ ப்ராசஸர் ஹேஸ் அன் இன்டர்னல் கிளாக் தட் ரெகுலேட்ஸ் த ஸ்பீட் அட் விச் இட் எக்ஸிக்யூட் த இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை காமிக்குது. ஸோ அது வந்து ஒரு இன்டர்னல் கிளாக் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக நம்ம நெட்டுக்கெல்லாம் கூட இப்போ பார்க்குறோம் இல்லையா, நம்ம நெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதோட ஸ்பீட் எவ்வளோ MBPS நமக்கு பர் செகண்ட் வந்து நமக்கு வந்துட்டு இருக்கு, டவுன்லோடுக்கு எவ்வளோ MBPS அண்ட் அப்லோடுக்கு எவ்வளோ வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆப் வழியாக நம்ம பார்க்கலாம் இல்லையா, எவ்வளோ ஸ்பீடுன்னு. அது மாதிரி தான் இதுலேயும் கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது. த ஸ்பீட் அட் விச் த மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு த கிளாக் ஸ்பீட். கிளாக் ஸ்பீட் இஸ் மெஷர்ட் இன் மெகாஹெர்ட்ஸ் அண்ட் கிகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணுவாங்க. பாருங்க, ஸ்பீட் மெஷர்மெண்ட் ஹர்ட்ஸ் அப்படிங்கிறது அப்ரிவேட்டட் HZ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் ஃப்ரீக்வன்சி. அலைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீக்வன்சிஸை மெஷர் பண்ணுறதுக்கு ஹர்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சின்ஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் இன் சைக்கிள்ஸ் பர் செகண்ட்ஸ், 1 Hz ஈக்குவல் டு 1 cycle per second. Hertz is commonly used to measure the wave frequencies such as sound waves, light waves and radio waves. அதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஹர்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஆவரேஜாக ஒரு ஹியூமன் இயர், நம்மளோட காது, கேன் டிடெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் பிட்வீன் 20 and 20,000 ஹர்ட்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் க்ளோஸ் டு 20 ஹர்ட்ஸ் ஹாவ் லோ பிச் ஆர் கால்டு பேஸ் ஃப்ரீக்வன்சி. அதுவே above 5,000 அப்படின்னோம்னா ஹை பிச் ட்ரெபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய காதுக்கு எவ்வளோ சவுண்ட் கேட்குது ஹர்ட்ஸ், அதையும் ஹர்ட்ஸில் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் சிபியூலையும் பார்த்தீங்க அப்படின்னா clock speed, the number of number indicates how many instruction cycles the processor can perform every second. ஒரு செகண்ட்ல எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்லோடா அல்லது டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம ப்ராசஸர் எடுத்துக்குது, அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹர்ட்ஸ்ல மெஷர் பண்ணுவோம். தட் இஸ் கிளாக் ஸ்பீட். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கிறது a command which is given to a computer to perform an operation on data is called instruction. ஒரு கமாண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய கமாண்ட், அந்த டேட்டால என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நம்ம சொல்லக்கூடிய கமாண்டுக்கு பேரு இன்ஸ்ட்ரக்ஷன். பேசிக் செட் ஆஃப் மெஷின் லெவல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் எ மைக்ரோப்ராசஸர் இஸ் டிசைன் டு எக்ஸிக்யூட் இஸ் கால்ட் அஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ நம்ம பேசிக்காக நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோப்ராசஸரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். த ஃபாலோயிங் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு, அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அதாவது மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆப்ரேஷன், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, இன்புட் அண்ட் அவுட்புட், இன்புட் வாங்குறதுக்கு, அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நமக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கு கொடுப்பாங்க. தட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டா. நெக்ஸ்ட் வேர்ட் சைஸ், த நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் கேன் பி ப்ராசஸ்ட் பை அ ப்ராசஸர் இன் எ சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் is called word size. So ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை பைட்ஸ், எத்தனை பிட்ஸ், சரியா, நம்ம சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய நெட்டோடைய ஸ்பீட் வந்து MPPS மெகா பிட்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல எவ்வளோ பிட்ஸை வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி ஸ்டோர் பண்ணுது. ப்ராசஸர் வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஏன்னா ப்ராசஸருக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு செகண்ட்ல எத்தனை பிட்ஸ் வாங்குது, அதாவது எத்தனை லெட்டர்ஸ் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணிக்குது அப்படிங்கிறது வேர்ட் சைஸ்ன்னு வாங்க. வேர்ட் சைஸ் டிட்டர்மைன்ஸ் த அமௌண்ட் ஆஃப் RAM that can be accessed by the microprocessor. ஒரு வேர்ட் சைஸை எப்படி டிட்டர்மைன் பண்ணுவாங்க அப்படின்னோம்னா, ரேமோட கெப்பாசிட்டி தான். நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் இன்னும் அதை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. ஆனால் சொல்லுவோம், ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு நிறையா இருக்குது, இவனோட ஃபோன் ரொம்ப நல்லா ஸ்பீடாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னென்னா, என்னோட ரேம் ஜாஸ்தி அப்படின்னு. ஃபோன் வந்து ரேம் ஜாஸ்தியான ரேம் வாங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்பீடாக இருக்கும், இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கும், சரிங்களா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக நமக்கு ஃபோன் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா, இந்த ரேம் அப்படிங்கிறது தான் நமக்கு காரணம். அந்த ரேம் தான் வந்து ஒரு ஃபோனோட விலையையும் நிர்ணயம் பண்ணக்கூடியது. நீங்கள் பார்க்கலாம், ஒரு சில ஃபோனோட ஆட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய காஸ்ட்லியான ஃபோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னம்னா
காஸ்ட்லியான ஒரு 20,000 or 30,000 ஃபோனுக்கும் அதுவே 5,000லையும் அதே மாதிரி கேமரா இருக்கும், ஃபோனோடைய சைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனோட டிஸ்பிளே, ஃப்ரண்ட் கேமரா, ரேர் பேக் கேமரா எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஏன் இந்த மொபைலுக்கும் அந்த இது வெறும் 5 to 8,000ல இருக்குது, அது வந்து 20,000க்கு மேலே போகுது அப்படின்னம்னா ரேம் கெப்பாசிட்டி தான். இதில் ரேம் கெப்பாசிட்டி இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்காது, உங்களால் நிறைய ஆப்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. அதே 30,000ல வாங்குறது 20,000ல வாங்குற ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய ஆப்ஸை ஸ்டோர் பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் ரேம் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் நிர்ணயம் பண்ணுறது. ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்க் இல்லையா, மெமரியோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு கேமராவோ ஒரு இதை டிசைட் பண்ணுறது இல்லை, ரேம் இம்பார்ட்டண்ட்டாக டிசைட் பண்ணக்கூடியது. ஏன்னா அதில் தான் நம்மளுடைய செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் ரேம் கெப்பாசிட்டி ஜாஸ்தியாக இருந்தால் ஈஸியாக நமக்கு டவுன்லோட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு types of microprocessor. The microprocessor can be classified based on the following characteristics. So அப்ப நம்மளுடைய மைக்ரோப்ராசஸருக்கு டைப்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன கெப்பாசிட்டி வேணும், யார் யூஸ் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மைக்ரோப்ராசஸருக்கு கெப்பாசிட்டி இது இருக்கு, டைப்ஸ் இருக்கு. ஏன்னா நம்ம என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? நார்மலாக ஹவுஸ் ஹோல்டு பர்பஸ்க்கா, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா? ஸோ அப்போ ப்ராசஸர் எப்படி ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க டைப்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா த வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட், த இன்ஸ்ட்ரக்ஷன் செட், ரெண்டு விதத்தில் வச்சுருக்காங்க. அதனுடைய அகலம் வித் இல்லையா, அந்த டேட்டா எவ்வளோ அகலத்தில் வேகமாக போகணும் அப்படிங்கிறத பொறுத்து ஒன்று, அதனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட் எப்படி இருக்கும் அதை பொறுத்து ரெண்டு விதமாக அவங்க பிரிச்சிருக்காங்க. The classification of microprocessor based on data width. Depending on the data width, microprocessor can process instruction. The microprocessor can be classified as அதனுடைய டேட்டா வித்தை பொறுத்து, அதாவது எத்தனை பிட் எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்க பாருங்க 8-bit microprocessor, 16-bit microprocessor, 32-bit microprocessor and 64-bit microprocessor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது 4 வகையாக அவங்க பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நம்மளோட ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 32 பிட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது 8-bit மைக்ரோப்ராசஸரில் இருந்தால் நமக்கு என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 8-bit வரும், அடுத்தது திரும்ப ஒரு அடுத்த 8-bit வரும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோங்க, நமக்கு 8-bit வரும் இல்லையா? ஸோ இப்படி என்ன ஆகிட்டே இருக்குது, நமக்கு ஒரு 32-bit இருக்கக்கூடிய ஒரு மெசேஜை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னம்னா 8-bit ப்ராசஸர் எத்தனை 4 தடவை பண்ணும், 8, 16, அதுக்கப்புறம் என்ன வரும் நமக்கு எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா 24, அதுக்கப்புறம் 32 அப்படிங்கிறத கொடுக்கும். அதுவே ஒரு 32-bit ப்ராசஸர்னே வச்சுக்கோங்களேன். 32-bit ப்ராசஸர்னா என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரே டைம்லேயே அந்த மெசேஜ் டக்குன்னு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா அந்த ஒரு செகண்டில் என்ன பண்ணும் 32 பிட்டை அது வந்து ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு, டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நம்மளோட மெசேஜும் எவ்வளோ தான் இருக்குது, 32 பிட்டில் தான் இருக்குது. அப்போ உடனே என்ன ஆகிடும் அப்படின்னம்னா ஒரே செகண்டில் அது டவுன்லோட் ஆகிடும். அதுவே 8-bitல அப்படி டவுன்லோட் ஆகாது. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒரு 8 டவுன்லோட் ஆகும், அப்புறம் அப்படியே 16 வரும், அப்புறம் 24 வரும், அப்புறம் 32 வரும். அதுவே 16 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், ஃபர்ஸ்ட் 16 வரும், அடுத்த 16, ரெண்டு பார்ட்டாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு ஃபோன் இருக்கும், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் என்ன ஆகும், டக்குன்னு உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அப்படி கிளிக் ஆனோடனே டக்குன்னு ஒரு 5% வந்தோடனே அப்படியே 100 வந்துடும். அதுவே ஒரு சில ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 5, 10, 15, 20, 30 அப்படியே வந்து 100 வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த ப்ராசஸரோடைய கெப்பாசிட்டி. இந்த ப்ராசஸரோடைய கெப்பாசிட்டி வந்து வித் வைஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னம்னா ஸ்பீடாக நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பொறுக்கும். இந்த பாருங்க, the size of instruction set is important consideration while categorizing microprocessor. These are 2 types. ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று reduced instruction set computers, next complex instruction set computers, RISC, CISC அப்படின்னு. Example of RISC, that is reduced instruction set கான example Pentium 4, Intel P6, AMD K6 and K7. Example of CISC, அதாவது complex instruction set computers வந்து Intel 386 and 486, Pentium 2 and 3 and Motorola 68000 அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 marksல உங்களுக்கு கேட்பாங்க.
ரெடியூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டுக்கான எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு, அதாவது பென்டியம் கொடுத்துட்டு இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அல்லது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து பென்டியம் 3 கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அது இது ரெண்டையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மெமரி டிவைசஸை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ பாய்ஸ்.